ஒரு ரிசர்ச் படி 2050க்குள்ளே மெசிடோனியாவில் வந்து இந்த எத்னிக் அல்பேனியன்ஸ் அந்த முஸ்லீம் பாப்புலேஷன் தான் வந்து அதிகமாக ஆகும். இப்போ மெஜாரிட்டி இருக்க அந்த ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வந்து குறைஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் படி இது பண்ணியிருக்காங்க. How are you guys? Guys, I wish you are okay. Come to Macedonia. We are doing best donor in the Macedonia. You can... விலை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்குற 118 ரூபா வருது. அந்த ஒரு பிஸ்கெட்டு நம்ம ஊர் காசுக்கு 118 ரூபா, கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம வந்து நார்த் மெசிடோனியாவோட கேபிட்டல் ஸ்கோப்பியாவில் இருக்கோம். இதுதான் இந்த ஊரோட நேஷ்னல் மியூசியம். அதுக்கு வெளியில் தான் இருக்கேன். இப்போ மேலே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரம் வந்து 5:17க்கு கரெக்டாக நின்றுருக்கும். ஏன்னு கேட்டால் ஜூலை 26, 1963 இந்த ஊரில் நிலநடுக்கம் வந்தது. இது வந்து அப்போ ரயில்வே ஸ்டேஷனாக இருந்திருக்கு. இதான் வந்து அந்த மெயின் ரயில்வே ஸ்டேஷனு. அந்த நிலநடுக்கத்தில் இது வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த சைடு இருந்ததெல்லாம் இப்போ வேறு பில்டிங் கட்டியிருக்காங்களா பார்த்தீங்களா, அந்த இதுக்கு முன்னாடி வந்து ரயில்வே ஸ்டேஷன் பில்டிங்கு. அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து மியூசியமாக மாற்றிட்டாங்க. அந்த இதுவுமே வந்து 5:17க்கு நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த டைமுக்கு தான் நிலநடுக்கம் வந்ததுன்னு. இப்போ தான் இந்த மியூசியம்குள்ளே போய் நான் பார்த்துட்டு வந்தேன். என்ட்ரி ஃப்ரீ, நல்லா தான் இருக்குது. நம்ம அப்படியே போகலாம். மெயினாக நான் இந்த வீடியோவில் வந்து நான் எப்பவும் போல் பண்ணுற மாதிரி அந்த 1000 ரூபா சீரீஸ் தான் பண்ணலான் இருக்கேன். இந்த 1000 ரூபா சீரீஸ் ப்ளஸ் சிட்டி டூ ரெண்டுமே நான் வந்து ஒரே இதில் முடிச்சிடலான் இருக்கேன். 2 வீடியோ எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரே வீடியோவில் முடிச்சிடலான்னு. இதுதான் ஓல்ட் டவுன், அந்த ஓல்டு பஸார் போகிற வீதி. நீங்கள் ஓல்டு பஸார் நான் ஆல்ரெடி தனியாக போட்டிருப்பேன். நம்ம இந்த ஊரில் 1000 ரூபாய்க்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1000 ரூபானா 675 தினார் வருது. அந்த 675 தினாருக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பவும் போல் இருக்க மாதிரி தான் ஒரு சொவினியர் இருக்கும். மெயினாக நான் வந்து சாப்பாடுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி 1000 ரூபாய்க்கு எவ்வளோ சாப்பாடு இல்லை என்னென்ன இது பண்ணலான்னு போய் பார்க்கலாம். இது சிட்டி டூர் ப்ளஸ் 1000 ரூபா சீரிஸ் ரெண்டுமே இந்த இது கம்பைன்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த மியூசியம்குள்ளே இருந்தது. அந்த ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் அங்கே அந்த நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட நியூஸில் வந்த பேப்பரு, அந்த டாக்குமெண்ட்ரி, அந்த மாதிரி மட்டும்தான் உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள். அந்த மியூசியம் பார்த்துருப்பீங்க. அது ஃபுல்லாகவே வந்து அந்த எர்த்குவேக், அந்த நிலநடுக்கத்தப்போ எடுத்த ஃபோட்டோஸு அது சம்மந்தமாக தான் இருக்கும். இங்கே இருக்க முக்கால்வாசி பில்டிங் எல்லாமே 1963க்கு அப்புறம் கட்டினது தான். நம்ம இந்த பில்டிங் கூட அந்த அப்போ தான் கட்டியிருப்பாங்க. எல்லாமே 1963க்கு அப்புறம் தான். நிறையா கண்ட்ரிலேருந்து வந்து இங்கே கட்டியிருக்காங்க. அவங்களோட இந்த கொடியெலாம் கூட அங்கே பறந்துட்டு இருந்தது. எந்தெந்த கண்ட்ரிலாம் ஹெல்ப் பண்ணாங்க இந்த இதெல்லாம். இதுதான் அன்னை தெரசா அவங்களோட மியூசியம் ப்ளஸ் நினைவிடம். அந்த மாதிரி ஒன்று நினைவிடம் இல்லை, அவங்க இறந்தது வந்து நம்ம ஊர் கொல்கட்டாவில் தான். பட் அவங்களுக்கான ஒரு இது வச்சுருக்காங்க, மியூசியம் வச்சுருக்காங்க. நம்ம இதை உள்ள போய் பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், பழைய சீரீஸ்லாம் பார்க்கணுன்னா பார்த்துடுவாங்க. மெசிடோனியா பற்றி நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இவங்க எல்லாமே வந்து முக்கால்வாசி ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் எத்னிக் அல்பேனியன்ஸு, எத்னிக் கொஞ்சம் டர்க்கிஷ் இருக்காங்க. இது வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். நல்லா வாங்க போகலாம். ஸோ இது வந்து அவங்க யூஸ் பண்ண சாரி ஆஃப் மதர் தெரேசா. ஆக்சுவலாக அவங்களோட பேருமே வந்து மதர் தெரேசாவில், அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து இதுதான் அவங்களோட ஒரிஜினல் பேர். காஞ்சியே பயாஜியோ, அது ஒன்று பயாதிஜு, அந்த இதுதான், அதுதான் அவங்களோட ஒரிஜினல் பேர். மதர் தெரேசாங்கிறது அவங்களோட நிக் நேம். இது வந்து கொசோவாவில் இருந்தது போல். மைனிரே புசுக்கு கொசோவான்னு எழுதியிருக்கு. மெழுகுவர்த்தி சிலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் நம்ம ஊர் கல்கட்டா, அது வந்து தித்தாகர், எல்லாம் இவங்க போன இடம் போல். அப்புறம் இதெல்லாம் அவங்க எழுதின லெட்டர் சம்மம். இது வந்து ப்ரேயர் லெட்ரு. இது வந்து அங்கேருந்து இந்த சர்ச்சுக்கு எழுதின லெட்டர் அம்மா. இதெல்லாம் அதெல்லாம் பங்களாதேஷில் எடுத்தது. இந்த 4மே வந்து பங்களாதேஷ். இது வந்து திரிபுரா, அசாம் நினைக்கிறேன், திரிபுரா. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண இந்த பர்சனல் இது 1997 நம்ம ஊரில் அவங்க இறந்த போர் அரசு மரியாதை நம்ம ஊர் கொடி தான் பார்த்து இது பண்ணியிருந்திருக்காங்க. எங்களோட ஃபியூனரல் செப்டம்பர் 13, 1997. மேலே வந்தால் இந்த மாதிரி ஒரு சேரு ஒரு ஹால் மாதிரி தான் போட்டிருக்காங்க. இங்கே என்ன நடந்ததுன்னு தெரில.
இங்கே எதுவுமே எழுதி வைக்கல. ஓகே, அவங்க இறங்கும்போது இங்கே தான் இது பண்ணியிருந்திருக்காங்க போல். அந்த போப்பு அவங்களாம் இங்கே தான் வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க போல். ஸோ இங்கே மேலே வந்து இது மட்டும்தான். அவ்வளோதான், இந்த மியூசியம் முடிஞ்சது. நம்ம அப்படியே கிளம்பலாம். ஸோ அந்த மியூசியம் பார்த்து வச்சுங்க. அடுத்தது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். அவங்க நம்ம ஊர் சிட்டிசன்ஷிப்னு சொல்கிறாங்க, பட் நம்ம ஊர் பிரதமர் இல்லை அதிபர் கூட எடுத்த ஃபோட்டோ எதுவுமே இல்லை. அது ஏன்னு தெரில. ஸோ நம்ம இப்போ அப்படியே போகலாம். இங்கே ஏதோ ட்ரெடிஷ்னல் உக்குசோவின்னு ஏதோ ஒன்று இருக்குது. 1770 இருக்குது. 1970 இங்கே விலை கம்மியாக தான் இருக்கே. 190, 250. நம்ம இங்கேயே வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி. அந்த 1000 ரூபா சீரீஸ்க்கு ஒரு இடம் முடிவு பண்ணியாச்சு. இந்த இடம் தான் வந்து சாப்பிட்றோம் நம்ம. இப்போ சீப்பாக இருக்குது இங்கே. அப்படியே போகலாம். ஓல்டு பஸார். நான் அந்த பழைய ஓல்டு பஸார் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். என்னோடய 1000 ரூபா சீரீஸ் வந்து முக்கால்வாசி இது ஓல்டு பஸாரில் தானே எடுப்பேன்னு. நம்ம இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்தோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஆமாம், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக நேற்று அங்கே தான் ஹேர் கட் பண்ணேன். செம்மையாக பண்ணி விட்டாங்க. 4 யூரோ வாங்கினாங்க. 4.5 5 யூரோ பக்கம் வந்தது. நான் கொசோவோவில் தான் பண்ணலான்னு பார்த்தேன். பட் கொசோவோவில் டைம் இல்லை. இந்த மழை பெஞ்சிட்டே இருந்தது. அப்புறம் அதே 1.5 பக்கம் ஆச்சு. அதனால் அங்கே டைம் இல்லை கொசோவோவில் பண்ணுறதுக்கு. நல்லா மெசிடோனியாவில் பண்ணேன். இங்கேயுமே சீப்பு. பட் இதை விட கொசோவோவில் ரொம்பவே சீப்பாக தான் வந்து முடி வெட்டுறது. பார்த்துக்கலாம். போகிற ஒவ்வொரு கண்ட்ரிலையும் முடி வெட்டுவேன். இது எத்தனாவது கண்ட்ரின்னு எனக்கே தெரில. கடைசியாக சைப்ரஸு, கசகஸ்தான், மொல்டோவா எல்லா பக்கமும் வெட்டிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் மசிடோனியன் ஸ்கொயர். யாராச்சும் புதுசாக வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா அவங்களுக்காக. இதெல்லாம் நான் அந்த பழைய ஓல்டு பஸார் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை போய் பாருங்கள், லிங்க்கு கீழே இருக்கும். நம்ம இப்போ அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு இதாக வந்து சொவீனியர் வாங்க போகலாம். என்னோடய 1000 ரூபா இதில் எப்போவுமே ஒரு இருக்கும் சொவீனியர் நம்ம போகிற கண்ட்ரியில். அதனால் இங்கே வாங்கலாம். நான் ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் என்னென்ன பண்ணணுன்னு. நான் ஆல்ரெடி அன்றைக்கி போய் போன டைம் ஓல்டு பஸார் வரும்போது எல்லாத்தையுமே பார்த்து வச்சிட்டேன். வேலைலாம் எவ்வளோன்னு. நல்லா கரெக்டாக போகிறோம், முடிக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி எங்கே போகணுன்னு யோசித்து இது பண்ணுற சாப்பாடுக்கு மட்டும்தான் நாங்கள் ஒரு கடை பார்த்தேன். பட் அதை விட இங்கே இந்த இது சீப்பாக இருந்தது. அதனால் இங்கே வரலாம். இப்போதைக்கு சொவீனியர் ஒன்று வாங்கலாம். ஸோ அந்த கடையில் அந்த பையன் வந்து விலை ஏற்றி வச்சான். ஏன்னா முந்தா நேற்று பார்க்கும்போது எல்லாம் விலை கம்மியாக இருக்குது. 2 நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன் எல்லாம் விலை ஏற்றி வச்சுருக்காங்க. ஆனால் அன்றைக்கி நான் ஃப்ளாக் பார்க்கும்போது 60 தினார் சொன்னாங்க. இன்றைக்கி கேட்டால் அதே ஃப்ளாக் 90 தினாருங்கிறாங்க. அதனால் அந்த ஓல்டு பஸாரே போய்க்கலாம். 2 நாளில் இவ்வளோ விலை ஏற்றுவாங்களா? 30 தினார் ஏற்றி வச்சுருக்காங்க. அன்றைக்கி நான் வரும்போது இந்த தாத்தா ஒருத்தர் இருந்தார். இன்றைக்கி அந்த பையன் இருக்கான். ஸோ அந்த ஓல்டு பிரிட்ஜில் நடந்துகிட்ருக்கோம். இதுவும் போன வீடியோவில் கவர் பண்ணியாச்சு. ஸோ சொவீனியர் வாங்குறதுக்கு அந்த ஓல்ட் டவுன் சைடு வந்தோம்னா, ஓல்டு பஸார் சைடு வந்தோம்னா விலை கம்மியாக இருக்கும். நம்ம அங்கெல்லாம் பார்த்தது வந்து 60 தினார். இங்கெல்லாம் பார்த்தா வெறும் 50 தினார். ஒரு 10 தினார் குறையுது. பட் இருந்தாலும் காசு குறையுது. அதான் நமக்கு தேவை. ஸோ நான் இந்த ஒரு சொவீனியர் தான் ஒன்று வாங்கலான் இருக்கேன். 50 தினார். போகலாம் அப்படியே உள்ள போய் பில் பே பண்ணிட்டு இது பண்ணலாம். அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் ஒரு ஃப்ளாகும் வாங்கினேன். நம்ம அங்கே வெளியில் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் 60 தினார். கொடி வந்து பெரிய கொடி வந்து 150 தினார் சொன்னாங்க. இங்கே வந்து பெரிய கொடி 120 தினார், 30 தினார். மேக்னெட் ஒரு 10 தினார் விலை குறைஞ்சிருக்கு. அதனால் உள்ளே வந்து வாங்கினா அது. அதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே நிற்கிற ஸ்வீட்டு கடை பார்த்தீங்களா. நான் இன்றைக்கி சும்மா இங்கே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு டூர் கைடு மாதிரி யாரோ வந்திருந்தாங்க. அப்போ இந்த கடையை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்க. இங்கே நல்லாயிருக்குன்னு. நல்லா திரும்ப நானும் இங்கே சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். நம்ம ஊர் கடலைப்பருப்பி பரி பாதாம் பருப்பி இருக்குது, கடலைப்பருப்பியும் இருக்குது. ஹலோ. Which one do you think it's good, like in this two? That is the best one. This one? Yeah. And what is this thing? That is made from walnuts and vanilla cream at the middle. Oh, it's walnuts. Most popular cooking in Skopje. Okay, so how much is one? That is 80 dinars. 80 dinars. Okay, so one. ஸோ அந்த கடையில் கேட்டால் இவர் வந்து இதுதான் பெஸ்ட்டு செல்லருங்கிறாங்க. வால்நட்டில் செஞ்சது 80 தினார். அது ஒன்று வாங்கலாம். இதுதான் அந்த 80 தினாருக்கு. நம்ம சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பிஸ்கட் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஓல்ட் மார்க்கெட்லேயே இருக்க பழைய கடையாக 1969. அதனால தான் இந்த டூர் கைடு வந்து இங்கே இது பண்ணிட்டுருந்தாங்க. நான் அதை பார்த்து தான் அந்த கடையை சூஸ் பண்ணேன். 1969 இருக்காமா அந்த கடை. தேங்க்யூ. ஸோ நம்ம போகலாம் அடுத்தது. ஸோ இதை அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு பிஸ்கட்டு 80 தினார். க்ரீமெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு.
முக்கியமாக எப்போ இருக்குன்னா நம்ம ஊர் பேக்கரியில் அந்த மேக்ரோன் இந்த வெள்ளை கலரில் ஒன்று இருக்குமே, அது அந்த ஃபோட்டோ போடுறேன், அந்த டேஸ்ட்டு மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் 80% எனக்கு வந்து அந்த மேக்ரோனா அது மக்ரோனி இதோ சொல்லுவாங்களே, அது பேர் மறந்து போச்சு, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நல்லாவே இருக்குது. இந்த க்ரீமு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, இது நல்லாயிருக்கு. 10க்கு கண்டிப்பாக நான் ஒரு 9 ரேட்டிங் தருவேன். 10க்கு 10 கூட தரலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ சாப்பிட்டாச்சு. 10க்கு 10 தரலாம். விலை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்குற 118 ரூபா வருது. அந்த ஒரு பிஸ்கெட்டு நம்ம ஊர் காசுக்கு 118 ரூபா, கொஞ்சம் அதிகம்தான். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தா செமையாக இருந்தது. இப்போ நம்ம அடுத்தது சாப்பிட்றதுக்கு போகிறேன். மணி 5 தான் ஆகுது. பட் நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டிலேருந்தே கிளம்புனேன். இந்த தெஸ்தான் இதுவுமே வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் இன்றைக்கி உள்ளே போனேன், பட் உள்ளே காற்று வாங்கிட்டு ஈமோச்சு தான் இருந்தது. அதனால் நான் அந்த கடை ட்ரை பண்ணல. பட் ஆன்லைனில் பார்த்த போகிற அந்த தெஸ்தான் கடை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ண சொன்னாங்க வந்தால். பட் நான் ஓகே, இந்த சைடு இருக்கா, இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி சாப்பிட்றதுக்கு வேணால் அங்கே வரலாம் என்ட்ரன்ஸ். ஸோ பார்க்கலாம். நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக சொன்ன மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நான் தான் வேறு கடைக்கு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கடைக்கு வரலாம் சாப்பிட்றது. ஸோ நான் இப்போ தான் ஒரு ஆன்டிக் கடைக்கு போய் ஒரு சொவினியர் வாங்கினேன். அதை வந்து நான் இந்த வீடியோவில் சேர்த்துல. பட் அதுதான் வந்து உலகத்திலே அதிகமாக 0 இருக்க ஒரு நோட்டு. அதை பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் நான் வீட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து இதில் போடுறேன். உலகத்திலே வந்து பணம் அந்த நோட்டில் அதில் மட்டும்தான் அதிகமான 0 இருக்கும். அந்த மாதிரி ஒரு நோட்டு யுகோஸ்லாவியாவோடது. அது அந்த ஃபோட்டோ பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே ஓல்டனில் போகலாம். அந்த இதை வந்து நான் அந்த இதில் சேர்த்துல. நம்ம இப்போ வரைக்கும் அந்த ஸ்வீட்டு ஒரு மேக்னெட் வாங்கியிருக்கோம். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் என்னென்னலாம் இருக்குன்னு. ஸோ நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலாம். €1 நான் சாப்பிட்றதுன்னு முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால தான் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கலாம். என்ன வாங்கலாம்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, முடிவு பண்ணிட்டேன். அங்கே என்னமோ எழுதியிருக்கு, ஸ்த்ராச்சியா தெலான்னு ஏதோ ஒன்று இருக்குது. அந்த ஸ்த்ராச்சியா தெலா அதையே வாங்கி சாப்பிட்லாம். விலை வந்து இங்கே பார்த்துக்கோங்க, €1. சரி, இதுதான் அந்த ஐஸ்கிரீமு, €1. What's your name? Dalif. Dalif. Nice to meet you. And you're from Macedonia? From Macedonia. I'm ice cream Italian, gelato okay. Italiano. Okay. Abbiamo aperto gelateria in Macedonia. Vi parla italiano? Certo, sono italiano. Mia mamma di latte d'Italia. Muy bien. E habla español un poco? Grazie. Sure. ஸோ இதான் ஒன்று வாங்கியாச்சு. நம்ம சாப்பிட்டு அப்படியே போகலாம். இவருக்கு ஒன்றும் காசு தர. ஸோ இதான் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட வரைக்கும் இது நம்ம ஊர் கல்யாணத்துலலாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் போடுவாங்களே, அதே டேஸ்ட் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பட் €1 இது கொஞ்சம் சின்ன சைஸு தான், துளியூண்டு கப்பு, பரவாயில்ல. யூரோப்லலாம் €2.5 €3 ஆக்கிட்டாங்க ஐஸ்கிரீமு. அதுக்கு €1 இது எவ்வளோ பரவாயில்ல. சாப்பிட்டு அடுத்தது அப்படியே வேறு எது கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஃபுல்லாகவே சாப்பாடு தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்த €1000 சீரீஸில். போகலாம். ஆக்சுவலாக ஸ்வீட்டுக்கு வந்து இன்னொரு கடை ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஆன்லைனில். ஆஞ்சலா மெர்க்கல்னு ஒரு கடை இருக்காமா, பக்லாவாக்கு அது நல்லாயிருக்கும்னாங்க. அந்த கடை கண்டுபிடிச்சி போகலாம். அங்கே வந்து ஒரு 80 வயசு பாட்டி இன்னும் அந்த ஸ்வீட்டு விற்றுட்ருக்காங்களாம்மா அவங்க வீட்டில். அந்த கடை நல்லாயிருக்கும்னாங்க. நம்ம அதை ட்ரை பண்ணலாம். அது இந்த ஓல்டு பஸாருக்குள்ளே தான் நான் அந்த 3/4 €1000 இதை வந்து அந்த ஓல்டு பஸாருக்குள்ளேயே முடிக்கலான் இருக்கேன். இப்போ வந்து அந்த ஏஞ்சலா மெர்க்கல் அவங்களோட அந்த என்ன பர்கர்னு வருது, பக்லாவா கடை தேடி போகலாம். ஏன் நிறையா பக்லாவா கடை இருக்குது. பட் ஆனால் அந்த ஏஞ்சலா மெர்க்கல் அந்த கடைக்கு போகலாம். ஏஞ்சலா மெர்க்கல் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மன் கேன்சலராக இருந்தார், அந்த சான்சலராக இருந்தாங்க. ஸோ நம்ம அன்றைக்கி வந்தபோது எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்களேன். எல்லா கடையும் அந்த பழைய வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கெல்லாம் இந்த எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த எல்லா கடையும் ஓப்பன் ஆகிருக்கு. இது நம்ம செவ்வாய்க்கிழமை இருக்கும். டைமும் சாயந்தரம் டைம் கரெக்டாக 5:25. ஆக்சுவலாக நல்லா மசிடோனியா வரக்கு முன்னாடி நாங்கள் வந்து இவ்வளோ முஸ்லீம்ஸை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ரிசர்ச் படி 2050க்குள்ளே மசிடோனியாவில் வந்து இந்த எத்னிக் அல்பேனியன்ஸ் அந்த முஸ்லீம் பாப்புலேஷன் தான் வந்து அதிகமாக ஆகும். இப்போ மெஜாரிட்டி இருக்க அந்த ஆர்த்தடாக்ஸ்
கிறிஸ்டியன்ஸ் வந்து குறைஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் படி இது பண்ணியிருக்காங்க. ஒரு சர்வேல, ரிசர்ச் இல்லை சர்வே, 2050 இந்த ஊரில் வந்து அதிகமாக முஸ்லீம் பாப்புலேஷன் தான் இருப்பாங்கன்னு. Like Tito? Yeah, I like Tito. You like? Okay. To Kapitan. Okay. It's good. To army, I am too. You have army? Army Yugoslavia, Partizan. Too. Nice. So beautiful. And too. Just lucky. Sir? Check? Yes. Okay. Thank you. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு யூகோஸ்லாவ் ஆர்மியில் இருந்தாரமோ. எவ்ரிதிங் இஸ் யூகோஸ்லாவியா. Everything to Yugoslavia. Nice. From Yugoslavia, everything too. For coffee. This? Porcelain, yes. Porcelain, likely. Okay. From Yugoslavia. Nice. Tito to Yugoslavia. And to Yugoslavia too. This one? Yes. Okay. Nice. You know, to 6. To 6 to like 1955 year. All of 6 to and 2. Okay. அதெல்லாம் 1995. And 2. நான் அவர்கிட்ட போஸ்டர் இருக்கான்னு கேட்டேன். இவர் ஓகே. Like to chai. Coffee, tea. Yes, tea. To Tito to books. Tito, Joseph Broz Tito. Tito, like Yeah. Yugoslavia. I like books. Yeah, I like. Tito. ஸோ நான் அவர்கிட்ட போஸ்டர் வாங்கலான்னு வந்தேன். போஸ்டர் இல்லை போல். அது தவிர மீது எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்காரு. என்னோடய ரூம் இது பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். From Yugoslavia, Tito. அந்த செவரு ஃபுல்லாக அந்த போஸ்டர் மாதிரி ஒட்டி வச்சுருப்பேன். அந்த மாதிரி யுகோஸ்லாவியா போஸ்டர் தான் மிஸ் ஆகுது. அது வாங்கலான்னு தான் பார்த்தேன். பட் அது வந்து ரொம்பவே ரேரு. All glass, Yugoslavia, 1955 years. Okay. And how much? Whiskey, cognac too. Cognac, yeah. Whiskey, cognac, Johnny Walker, 6. All 1955 years. To 6 glass. 1995. 1, 2, 3, 4, 5, 6. I'm all Yugoslavia there. Yeah, strong. One Europa. 1 euro. Fabric, yes. Yeah. No fabric, kaput. So you miss Yugoslavia? Yes, from Yugoslavia. You miss Yugoslavia? I like Tito. Okay. I am to Yugoslavia 1963 year. To Machino, I am the 3 years a day. Okay. 3 years a day. 5,000 mark. Deutsche mark, I am too. Okay. Yugoslavia. 1963 வந்த கார் ஏதோ வச்சிருக்காரு போல. அதான் சொல்கிறாரு. I am too from Yugoslavia too. உடச்சாதீங்க தாத்தா. Yugoslavia, Tito. Yeah, strong. Yes. Beautiful, like. Yeah, I like it. So weight. இது ரொம்ப தொட்டு பார்த்தாலே செம வெயிட்டாக இருக்குது. ஸோ அங்கே போகலாம். ஸோ இதுதான் அந்த கடை. ஆனால் கடை வந்து இன்றைக்கி க்ளோஸ்டு. இதுதான் அந்த துர்க்கி பக்லாவா ஏஞ்சலா மெர்க்கல்னு கடை போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. கடை வந்து இன்றைக்கி க்ளோஸ்ட். ஸோ கடையில் எதுவுமே இல்லை. இப்படி தான் இருக்குது. ஸோ இது நியூஸ்லலாம் கூட வந்துருக்கு. இந்த பாட்டி தான் நான் சொன்னது. இந்த பாட்டியோட கடை தான். பட் பாட்டி இல்லை. ஸோ அதனால் நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் பக்லாவா ட்ரை பண்ணலாம். இதை பார்க்குறக்கு என் ஃப்ரெண்டு மாதிரியா இருக்கான். போகலாம். ஸோ இப்போ தான் நான் ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்லான்னு வந்தேன். வாட்ஸ் இஸ் தட் ஒன் லைக் த லாஸ்ட் தோரும் அண்ட் வாட்ஸ் இஸ் தட் ஒன் ஸ்வீட் அண்ட் ஹவு மச் இஸ் ஒன் பீஸ்? Tolum was 20 dinars. Okay, so 1 toluf. And you have lokum or no lokum? No. And baklava is 25. Everything is 25. Okay, so this one piece and for here. So நம்ம ஸ்வீட் நிறைய வாங்கலாம். This is chocolate, eh? Okay, 1 piece. And what is this one like? Walnuts? Okay, so walnut one. So
ஸோ இதுதான் நான் வாங்கினது. டோட்டலாக 25 ப்ளஸ் 20 70 தினார் வந்தது. 70 தினார் கீழே போட்டிருப்போம். நல்ல ப்ரைஸு தான் 70 தினாருக்கு. நான் இது வரைக்கும் இந்த பக்லாவா சாப்பிட்ருக்கேன். இது ட்ரை பண்ணதில்லை. ட்ரை பண்ணலாம். அப்படியே எனக்கு தெரிஞ்சது ஜிலேபி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம ஊர் ஜிலேபியாக தான். இந்த ஜிலேபிக்கு மசிடோனியாவில் என்ன பேர்னா தொழும்பாவோ ஏதோ ஒன்று வந்தது. வேறு எதுவுமே இல்லை. இது நம்ம ஊர் ஜிலேபியாக தான். சிம்பிளாக சொல்லணுன்னா அதே தான். நம்ம ஊர் ஜிலேபி இந்த ஊரில் இப்படி செய்கிறாங்க. நம்ம வந்து இப்படி இப்படின்னு போட்டு செய்வோம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ சாப்பிட்டாச்சு. நம்ம ஊர் ஜிலேபி 2 பக்லாவா 70 தினார். மீதி பக்லாவா வந்து வால்நட் பக்லாவா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. சாக்லேட் நல்லா இருந்தது. அடுத்தது அப்படியே வேறு பக்கம் போகலாம். இன்னும் எவ்வளோ தினார் இருக்குதுன்னு எனக்கே தெரியல செலவு பண்ணுறதுக்கு. ஸோ நான் இப்போ திரும்ப சாப்பிட்லான்னா வந்து அதே கடைக்கு தான் வந்திருக்கேன். நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே இதில் வந்து ஒன்று வாங்கலாம். ஹலோ, how are you? Can I buy 1 dirham burger? Hello, YouTube. Hello. Johnny. Yeah, Johnny. The big Johnny. Okay. Okay, can I get 1 dirham burger? The L? Yeah. M. L. Okay, and that's chicken. Would you like to drink something? No, thank you. Can I pay by card? ஸோ 260 தினார் நான் பர்கர் வாங்கியிருக்கேன். Yep. How many viewers are you watching? For me, 12,000 subscriber. 2,000 subscribers. 12,000. Sorry? 12,000. ஸோ நான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இந்த ஓல்டு பஸ்ஸர் வந்து எங்கே சாப்பிட்டனோ அதே கடையில் தான் சாப்பிட்டேன். நான் நேற்றும் இங்கே தான் சாப்பிட்டேன். கொசோவா முடிச்சுட்டு பஸ் விட்டு இறங்கி வந்ததுக்கப்புறம் இங்கே தான் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். திரும்ப இன்றைக்கும் இங்கேயே தான் வந்திருக்கேன். அதனால் திரும்ப இதுக்கு வந்து ஒரு டேஸ்ட் ஃபுட் ரிவ்யூன்னு நான் சொல்ல தேவையில்லை. 3வது டைம் இங்கே வரேன்னா உங்களுக்கே புரியணும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது. அதனால திரும்ப இங்கேயே வரேன். ஸோ இந்த கடை தான் என்னது சார்ஷி டோனர் ஃபார் மீட் லவர்ஸ். விலையும் ஓரளவுக்கு நார்மல் விலை தான். அதனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதெல்லாம் கூட இல்லை. 383 ரூபா வந்தது நாம் இப்போ வாங்கினது. ஒரு நார்மல் ரேட்டு தான் இந்த ஊருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்டு பர்கர் இன்றைக்கி வந்து நான் பர்கர் வாங்கியிருக்கேன். நான் முந்தா நேற்றும் இந்த டாட்டிலா ரொட்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஷவர்மா, அதான் வாங்கினேன். இன்றைக்கி வந்து பர்கர் வாங்கியிருக்கேன். ஸோ அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி தான் கடைசி நாள். ஸோ பர்கர் ட்ரை பண்ணிட்டு போகலான்னு பர்கர் வாங்கியாச்சு. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் வாங்கினது. பட் ஆனால் இது வந்து நம்ம ஊரில் பர்கர்னு இதை சொல்ல மாட்டாங்களே. பர்கர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் இது வந்து ப்ரெட்டில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இது ஓகே, இது ட்ரை பண்ணி சாப்பிடலாம். அப்படியே இந்த hello, how are you? Fine, you? Yeah, I'm fine. Which channel? India. India? Yeah. And you? Macedonia? Yes. Oh, nice to meet What you. is your channel? It's Tamil Payanangal. What? Tamil Payanangal. Yeah, I will write you. Okay, we are now with Ömer, the best Dönerci. Yeah. How are you guys? Guys, I wish you are okay. come to Macedonia. We are and doing best doner in the Macedonia. You can come to eat the donors in the Macedonia. We have chicken subscribers. and meat, and also we have good workers. The best doner in Skopje. Yeah. Yeah. We have the best doner in the And Skopje. the best muscles. Here. If you come Skopje, please come here. Okay. Find me. Find this guy, guys. Oh shit. He is waiting there. Wow, bro. Okay. You need to pay for me. Hello. If you come Skopje, find this muscle guy, okay? Bro, bye. See you. Bye. ஸோ நம்ம சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இங்கே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் அடிக்கடி இந்த கடைக்கு வந்துன்னு. இருந்த 3 நாளும் நான் இந்த கடையில் தான் சாப்பிட்டேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏன்னு. இங்கே தான் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் சும்மா எதிர்ச்சியாக நடந்து போகும்போது ஹாய் காமிச்சாங்க. அதனால இங்கே வந்தோம். திரும்ப இங்கே தான் நான் 2 நாளும் வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ அங்கே அடுத்தது இங்கே பக்கத்துலேயே அந்த ஃபோர்ட்ரஸ் ஒன்று இருக்குது. அது இங்கேருந்து பக்கம் தான் போய் அதை பார்க்கலாம். நான் வந்ததுலேருந்து அதை பார்க்கவே இல்லை.
ஸோ இதுதான் அந்த ஃபோர்ட்ரெஸ்ஸு. பெருசாக எதுவுமே இல்லை, வேறு அந்த செவுரு மட்டும்தான் இருக்குது. மீதிப்படி கொஞ்சம் காலியான இடம். அப்புறம் சுற்றி இந்த செக் போஸ்ட் மாதிரி அந்த வாட்ச் டவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் இருக்குது. நான் இதை பற்றி பெருசாக நான் ரிசர்ச் பண்ணவே இல்லை, இந்த டவர் இது இந்த ஃபோர்ட்ரெஸ் பற்றி. பட் ஏன்னா இங்கே நான் வரக்கு எனக்கு ஐடியாவே இல்லை. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பக்கத்தில் இருக்கேன்னு தான் வந்தேன். நான் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இது அந்த இதில் போடுறேன் டெக்ஸ்ட்டில் இந்த கோட்டையை பற்றி ஏதோ இன்ஃபர்மேஷன். பட் ஆனால் வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்தால் அப்படியே சிட்டி ஃபுல்லாக தெரியுது. இந்த வியூ பாயிண்ட்டுக்காகவே நீங்கள் வரலாம். ஸோ இந்த சைடு தனியாக வந்தீங்கன்னா இதுதான் வியூ பாயிண்ட், செம்மையாக இருக்குது. அதுவும் சன்செட் அப்போ வந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து கத்துறாங்க இங்கே நிற்காதன்னு. சரி போகலாம். ஓகே, இந்த சைடு என்னன்னா இங்கே செக்யூரிட்டி இருக்கார், அவர் தான் இது பண்ணுறாரு. ஸோ இதுதான் வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட்டுக்காக வரலாம், நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் இங்கே வந்தால் செம்ம வியூ கிடைக்குது, கண்டிப்பாக வரணும். நல்ல வேலை நான் இங்கே வர வேணான்னு ஒரு யோசனையில் இருந்தேன். சரி சும்மா டைம் இருக்கே நீங்கள் நடந்து வந்தேன். பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. செம்மையாக இருக்குது இந்த ஐடியா. நான் அப்படியே அந்த சைடு தான் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அதுதான் அந்த ஓல்டு பிரிட்ஜு இருந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த ஓல்டு பிரிட்ஜ் அந்த சைடு இருந்து தான் அப்படியே நடந்து வந்தோம். அப்படியே போனால் அந்த டர்க்கிஷ் பஜாரு, இந்த ஓல்டு பஜார் முடிச்சுட்டு இந்த ஃபோர்ட்ரெஸ். இப்போ இதை முடிச்சுட்டு வாங்க அப்படியே கீழே போய் திரும்ப அந்த பட்ஜெட் சீரியஸை கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது வேறு என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். இன்னும் எனக்கு தெரிஞ்ச 300 பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 300 200 பக்கம் ஏதோ இருக்கும். வேறு ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸ்வீட்டு சாப்பிட்டு திகட்டுது வாயெல்லாம். ஸோ நீங்கள் இந்த இது வரணுன்னா 7 மணிக்குள்ளே வரணும். கடைசி இது வந்து 6:45க்கு தான் உள்ளே எல்லாத்தையும் விட்றாங்க. இப்போ மணி 6:50. ஆல்ரெடி யாரையுமே உள்ளே விட்றதில்ல, 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க போல். அதனால் 6:45க்குள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உள்ளே இருக்கலாம். இப்போ அடுத்தது திரும்ப அப்படியே அந்த ஓல்டு பஸ்ஸாக தான் நடந்து போயிட்டுருக்கேன். போகலாம். ஸோ இதுவுமே வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, அதான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, வெளில போக சொன்னாங்க. போகலாம், நாம் தான் கடைசி டூரிஸ்ட்டு. ஸோ இந்த மாஸ்க் வந்து 1492 கட்டியிருக்காங்க ஓட்டமன் காலத்தில். அதுக்கப்புறம் அந்த 1963 நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்காமா. அதுக்கப்புறம் 2017 இருந்து 2011 வரைக்கும் டர்க்கி இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. திரும்ப கட்டுறேன்னா அப்போ திரும்ப கட்டியிருக்காங்க. ஒரு நல்ல நிலமையில் கட்டுறதுக்கு 2017லேருந்து 2011 வரைக்கும் டர்க்கி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்க்குக்கு. நான் ஓட்டமன் காலத்தில் இருந்தது பார்த்திங்களா, அதனால் அவங்க வெளில போகலாம். எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஸோ மாஸ்கே பூட்டிட்டாங்க, வாங்க கிளம்பலாம். அடுத்தது நம்ம தான் கடைசி ஆள் உள்ளே பார்த்தது. எல்லாமே வந்து மேக்ஸிமம் 7 மணிக்கு மூடிடுறாங்க எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷனுமே. அதனால் வந்தால் 7 மணிக்குள்ளே தான் வரணும். $1492. இந்த ஊருக்குலாம் வந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி வாங்கணுன்னே தேவையில்லை. இந்த மாதிரி ஃபவுண்டனே நிறையா இருக்கும், இதில் அப்படியே பிடிச்சி குடிச்சிக்கலாம். எல்லாமே நல்ல தண்ணி தான், எல்லாருமே குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்தது இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 153 தினார் பக்கம் இருக்குது. அடுத்த 100 தினாருக்கு வந்து நான் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி குடிக்கலான் இருக்கேன். வாங்க, ஸோ ஆரஞ்சு ஜூஸ் 100 தினார் வருது, ஒன்று வாங்கலாம். இளநீ கூட இருக்குது, தேங்காய். அன்னாச்சி பழம் வந்து 150 தினார் வாங்கினா கரெக்டாக இருக்கும். பட் நான் இன்னொரு 50 தினாருக்கு நான் வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதனால் ஆரஞ்சு மட்டும் 100 தினாருக்கு வாங்கலாம். இப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் ஐஸ் போட்டார், ஐஸ் இல்லாமல் வாங்கியிருக்கேன், பரவாயில்ல. சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க, அப்படியே இதுதான் ஃப்ரெஷ்ஷு தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ வாங்கியாச்சு 100 தினாருக்கு. கொஞ்சம் அதிகம்தான்,
பரவாயில்ல. சக்கரெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ் ஜூஸு. இந்த சைடு வந்து நான் நிறையா டர்க்கியோட பேங்க்கு தான் பார்க்குறேன். டர்க்கி அல்பேனியா 2 பேங்க்கு தான் இருக்குது. இந்த ஹக்கீம் பேங்க்குன்னு ஏதோ ஒன்று இருக்கும், அது டர்க்கியோட தான். கடைசி 50 தினாருக்கு நான் வந்து ஒரு கொக்கோ கோலா வாங்கலான்னு இருக்கேன். 45 தினார் வருது. மீதி ஒரு 8 தினார் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. வாங்கலாம், அதே கடைக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த கொக்கோ கோலா வாங்கியாச்சு. 45 தினார். மீதி இன்னும் நம்மக்கிட்ட ஒரு 8 தினார் பக்கம் இருக்குது. 9 ரூபா 10 ரூபா பக்கம் 990 செலவு பண்ணியாச்சு. அந்த 10 ரூபாய்க்கு இங்கே எதுவும் வாங்க முடியாது. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம 1000 ரூபாய்க்கு இந்த சீப்பான கண்ட்ரியில் எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு வரிசை அங்கே போடுறேன். இப்போ நம்ம போகலாம். இப்போ தான் இந்த ஓல்டு பஸ்ஸார் ரூட்டு நான் கிளம்ப போகிறேன். அடுத்தது அப்படியே அந்த சைடு போகலாம். அங்கே போய் வீடியோ முடிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நான் அப்படியே இந்த பிரிட்ஜு பக்கத்தில் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் இந்த சீரீஸில் வர கடைசி வீடியோவும் இதுதான். இந்த சீரீஸ்னால் இந்த செர்பியா, கொசோவா, மசிடோனியா இந்த 3 இதில் வர கடைசி வீடியோ இதுதான். உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சீரீஸ், அடுத்த கண்ட்ரி நான் எங்கே போவேன்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். நான் வந்து இந்த கண்ட்ரி தான் நான் பிளான் வச்சுருக்கேன். பட் அது எப்படி போகும், நடக்குமா இல்லையான்னு தெரில. இந்த சீரீஸோட ரீச் பொறுத்து கண்டிப்பாக போவேன். பட் இந்த சீரீஸ் ரீச் ஆச்சுன்னா செப்டம்பர் இல்லை அக்டோபர்லேயே போவேன், இல்லைனா நவம்பர் இல்லை டிசம்பர் அந்த டைம். பட் இந்த வருஷத்துக்குள்ளே அந்த கண்ட்ரி போகலான்னு ஒரு ஃபிக்ஸட் பிளானில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 3-4 கண்ட்ரி பிளான் வச்சுருக்கேன். தமிழில் யாருமே பண்ணாதது தான். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும். ஒன் ஆஃப் மசிடோனியா இந்த கண்ட்ரி வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது கடைசியாக ஒரு வீடியோ போடுறேன் நாளைக்கு. இந்த ஷவர்மா கடையில் வந்து நாளைக்கு வர சொன்னாங்க. இப்போ கடைசியாக அங்கே தான் க்ராஸ் பண்ணி வரும்போது நாளைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்கினாங்க. சரி, நான் எப்படியும் இங்கே வந்து தான் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு பஸ் ஏறணும். அதனால் இங்கே வந்துட்டு தான் போகலான்ட்ருக்கேன். மேபி அடுத்த வீடியோவில் எவ்வளோ இந்த பட்ஜெட், இந்த ட்ரிப்பில் நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னு நான் அடுத்தது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நான் போட்ட பட்ஜெட்டுக்கு கரெக்டாக தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். நான் என்ன பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேனோ அதை விட மேபி ஒரு 100-200 அதிகமாக தான் வந்திருக்கும். மற்றபடி எல்லாமே நான் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டேன் இந்த ட்ரிப்பு. அந்த இஸ்ரேல்னால் செம்மையாக ஸ்பாயில் ஆயிடுச்சு இந்த வருஷம். ஸோ அவ்வளோதான், அப்படியே போகலாம். நான் அடுத்த வீடியோ வந்து இந்த ஷவர்மா கடைக்கு வந்துட்டு இந்த அண்ணாக்கெலாம் தட்டா காமிச்சிட்டு மேபி இந்த ஊரில் இருக்க ஏதோ ஒரு க்ரோசரி மார்க்கெட் போயிட்டு இந்த ஊர் விலைவாசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Aquí está el